ஒவ்வொரு சிங்கள தமிழ் புது வருடத்துக்கும் உங்களுக்கு கமிஷன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருமெண்டு எக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் இருக்குது இந்த எக்ரிமெண்ட். கடந்த ஆட்சி காலங்களில் பிரபலமாக இருந்த பெயர்கள், ஒவ்வொரு முக்கியமான அமைச்சு பதவிகளையும் வகித்த பெயர்கள், நீங்கள் உறுதியாகவும் பொறுப்புடனும் ஆதாரப்பூர்வமாகத்தான் இந்த பெயர்களை சொல்கின்றீர்களா? எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு தந்திருக்குது. எந்த ஒரு லைசன்ஸுக்கும் யாருக்கும் கேட்கறது இல்லை. இது ஒரு தமிழன் என்றபடியாக என்னோட கேட்கணும், என்ன இல்லாமல் பண்ணணும்னு ஒரு முடிவே எடுத்தாச்சு. ஸ்விட்சர்லாந்து லிமிடெட் இதில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. அமௌண்ட் $1,07,841.92. இது ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் டாலர்ஸ். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இப்போது இந்த அரசாங்கத்தின் நகர்வுகள் எப்படி இருக்குது என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும். இப்போது நீதிமன்றங்கள் மிகவும் கடுமையான வேலைப்பாடுகளில் இறங்கி இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு நாளும் கடந்த ஆட்சிகளில் இருந்த ஊழல் மோசடிக்காரர்கள், ஊழல் மோசடிகளுடன் தொடர்பு பட்டவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான செய்திகள் எங்களுக்கு அடுத்தடுத்து கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. இருப்பினும் பெரும்பாலான ஊழல் மோசடிகள் இன்னமும் வெளிவராமல் இருக்கின்றது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் இப்பொழுது ஒவ்வொரு ஃபைலாக ஒவ்வொரு விடயங்களும் இப்பொழுது விசாரணைகள் தீர விசாரிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்னமும் பெரிதாக வெளிவராத ஒரு ஊழல் மோசடி சம்பந்தமாகத்தான் லங்காஸ்ரீ ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வெளிக்கொண்டு வரப்போகின்றோம். நாங்கள் இது சம்பந்தமாக என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டை தெரிந்து கொள்வோம். அதற்காக இந்த நல்லாட்சி காலத்தில் தான் உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்திற்கு ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் கீழே இந்த ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கிறது. இது கப்பல் துறை சார்ந்த ஒரு ஊழல் மோசடியாக இருக்கின்றது. இது பற்றி விளக்குவதற்கு வெளி உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்த எங்களோடு இணைந்திருக்கின்றார் முன்னாள் மர்ச்சன்ட் நாவல் ஆஃபீஸராக கடமையாற்றிய தற்போது தொழிலதிபராக இருக்கின்ற காஷ்மீர் ஆண்ட்ரூ பிரையன் கிறிஸ்டி அவர்கள் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்து இந்த உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் டில்சன். முதலில் நாங்கள் பேசலாம். நீங்கள் சொல்ல வர இந்த ஊழல் மோசடி சம்பந்தமாக இது எப்போது நடக்கின்றது, அதற்கு முன்பதாக நீங்கள் யார், என்ன செய்தீர்கள், தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதை எங்களுடைய நேயர்களுக்கும் சரி பார்த்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கும் சரி இது கொண்டு செல்லட்டும். உங்களை அறிமுகப்படுத்திக்கும் நாங்கள் விடயத்துக்கு செல்லலாம். நான் காஷ்மீர் ஆண்ட்ரூ பிரையன் கிறிஸ்டி. நான் ஒரு மர்ச்சன்ட் நாவல் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட 25 வருட காலம் கப்பலில் பணிபுரிந்தவன். இந்த கம்பெனி ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் கிட்டத்தட்ட. நிறுவனத்தின் பேர், என்னுடைய பழைய கம்பெனியோட பேர் வந்து ஏபிசிசி ஃபீனிக்ஸ் ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட். அதாவது ஏபிசிசி என்றது ஆண்ட்ரூ பிரையன் கிறிஸ்டி காஷ்மீர் என்னுடைய பெயர் வைத்துத்தான் அந்த கம்பெனிக்கு ஏபிசிசி ஃபீனிக்ஸ் ஷிப்பிங் என்று வைத்தது. முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். முறையாக PV 92715 அதில் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகே. உண்மையிலேயே நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது, நல்லாட்சி காலத்தில் இந்த ஊழல் நடந்திருக்கின்றது. இந்த நல்லாட்சி என்பது மீனிங் தெரியாமல், அர்த்தம் தெரியாமல் வைக்கப்பட்ட பேரான்றது அது நகைச்சுவையான விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது உண்மையிலே இது இந்த கம்பெனியை நான் 2013ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் போது இலங்கையில் இந்த நீங்கள் இப்போ கூறியது போல் இந்த நல்லாட்சியில் நல்ல விடயங்களை செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் பேரில் தான் நல்லாட்சி இருந்ததை தவிர நடவடிக்கையில் எந்த விதமான நல்லாட்சியும் எனக்கு தெரிய இருக்கவில்லை. மற்றவர்கள் சிலருக்கு நன்மை பயந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. காரணம், அவ்வளவு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எக்கச்சக்கமாக. அதை பேசுவோம். என்னென்னு சொன்னால் 2013ஆம் ஆண்டு இந்த கம்பெனி ஆரம்பித்து நான் உண்மையிலேயே இந்த எண்ணெய் சம்பந்தமான விட 25 வருடம் இந்த எண்ணெய் கப்பலிலே வேலை செய்தால் எனக்கு இந்த எண்ணெய் விநியோகத்தை இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டும், எண்ணெய் சம்பந்தமாக இந்த கப்பல் துறை சம்பந்தமாகவும் நமது நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்பதில் நான் மிகவும் கஷ்டப்பட்டவன் என்று சொன்னால் டாக்டர் பட்டகோட, அதாவது அவர் வந்து பாட்லி சம்பிக்க ரணவக்க இந்த செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் என்ன கேட்டார், காஷ்மீர் உனக்கு நான் இந்த லைசன்ஸை தந்தால்
இந்த நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அதாவது எண்ணெய் சம்பந்தமான லைசன்ஸை தந்தால் நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்வீங்க? இந்த எண்ணெய் சம்பந்தமான லைசன்ஸை நீங்கள் எனக்கு தந்து சரியான முறையில் எனக்கு வியாபாரம் நடந்தால் ஒரு 5 வருடத்தில் இந்த காலி துறைமுகம் சிங்கப்பூர் துறைமுகத்தை விட சிறப்பாக வரும் என்று சொன்னேன். ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஒன்றும் நடக்கவில்லை, வியாபாரமும் நடக்கவில்லை. இந்த எண்ணெய் லைசன்ஸை 2015ஆம் ஆண்டு பெற்றபோது உடனடியாக நான் அடுத்த மாதமே கப்பலை கொண்டு வந்து விட்டேன். உண்மையிலே இந்த எண்ணெய் லைசன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் போதே எக்கச்சக்கமான தடைகள், எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்தது. யாரால்? இந்த பக்கமாக சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட ஆக்களால் உங்களுக்கு எதிர்ப்பு. இந்த லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவர்கள் எதிர்ப்பு. முகத்துக்கு முதலே எனக்கு லைசன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி அவர் ஃபைனல் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கே வந்தாங்க. இவருக்கு என்ன தெரியுமெண்டு நீங்கள் பங்கரிங் லைசன்ஸ் கொடுக்க போகிறீங்க, 25 வருஷம் என்ன கப்பலில் வேலை செய்தோம். அப்போ நான் அவர் சொன்னார், டாக்டர் படகோட அவர்களுக்கு தெரிவித்தது, நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை இவர்கிட்ட கேளுங்க, இவருக்கு பதில் தெரியாவிட்டால் நான் இந்த லைசன்ஸ் அவருக்கு அவருடைய பேர் என்ன சொன்னேன்? டாக்டர் பட்டகோட. ஓகே நாங்கள் பேசுவோம். அப்பொழுது அவர்கள் என்ன கேட்டார்கள், 25 வருஷம் நான் கப்பலில் வேலை செய்து எண்ணெயோடு இருந்துட்டு வரலான்னு இது குழந்தை பிள்ளை கேள்வி கேட்குறாங்க. அதாவது யூனிவர்சிட்டியில் படிக்கிறவனுக்கு வந்து நர்சரி கேள்வி, மொண்டிசரி கேள்வி கேட்குற மாதிரி. அதாவது நிறுத்தி விட்டார்கள். நீங்கள் அனுபவம் அவர்கள் ஆனா கேட்கும்போது நான் அக்கன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு பேச வழியிலே அங்கே இருந்து போய்விட்டார்கள். அதன் பிறகுதான் எனக்கு லைசன்ஸ் கிடைக்குது. அப்போ அதாவது முதலாவது லைசன்ஸ் உங்களுக்கு 2015ஆம் ஆண்டு கிடைக்கும். அப்போ அது கிடைத்த உடனே இலங்கையில் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த நேரம் எனக்கு என்ன சொன்னால் வெளிநாட்டு சிஸ்டம் தான் இலங்கையிலையும் இந்த எண்ணெய் கொடுக்குறேன்னு நினைச்சிருக்கேன். ஆனால் அதை பார்க்கும்போது அது முற்றிலும் மாறுபட்ட விதமாக இலங்கையில் இருக்கின்றது என்ற பின்பு தான் எனக்கு தெரிய வருகின்றது. இந்த எண்ணெயை வெளிநாட்டில் இந்த எண்ணெய் விநியோகம் செய்கிறவர்கள் எண்ணெயை கொண்டு வந்து கஸ்டம்ஸில் டாக்குமெண்டேஷன் ஆவணங்கள் கொடுத்து டிக்ளைர் பண்ணிட்டேன்னு சொன்னால் எண்ணெயை நீங்கள் யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. இலங்கையில் நீங்கள் கொண்டு வரும் எண்ணெயை கஸ்டம்ஸுக்கு சகல விதமான டாக்குமெண்டேஷன், பேங்க் கேரண்டி எல்லாம் கொடுக்க வேணும். பேங்க் கேரண்டி கொடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை கொண்டு வந்து எண்ணெய் அரசாங்கத்தால் பரிசோதிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ஜியா கண்டெய்னர் டெர்மினலில் உள்ள ஸ்டோரேஜ் டேங்குக்கு நீங்கள் முழு எண்ணெயையும் டிஸ்சார்ஜ் பண்ண வேணும். டிஸ்சார்ஜ் பண்ணி அவர்கள் அங்கே கால்குலேட் பண்ணி முடித்ததுக்கு அதன் பின்பு தான் இங்கு விநியோகம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் லைசன்ஸை தந்தார்கள், நான் கப்பலை கொண்டு வந்துட்டேன், ஸ்டோரேஜ் தரமாட்டோம்னு சொல்லுகிறார்கள். பார்த்தால் அங்கே எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பதற்கு எவர் முடியாது என்று சொன்னாரோ அவர் தான் நீங்கள் ஜேசிடியில் பெரியவராக இருக்கு. யார் அவருடைய பெயரை நீங்கள் வெளிப்படுத்த? அவருடைய பெயர் எனக்கு நான் சிறிது நேரத்தில் சொல்லுகிறேன். அதற்கு முன்புதான் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்த கப்பலை கொண்டு வருவதற்கு தயாராகிறீர்கள். இது நீங்கள் தனியாக களமிறங்கி செய்கின்ற வேலை அல்லது நண்பர்கள் அல்லது வேறு குழுவினர், வேறு நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்ட? இலங்கையில் தனியாக, வெளிநாட்டில் ஒரு கம்பெனியுடன் சேர்ந்து தான் நான் இதை செய்தேன், என்னுடைய கிரேக்க நண்பர்களுடன் சேர்ந்து. அப்பொழுது மற்றொரு கேள்வி, இந்த எண்ணெய் ஆயில், இந்த ஆயில் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது? இது பெட்ரோலா அல்லது என்ன சம்பந்தம்? உண்மையிலேயே இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுவது, இது சொல்வது பங்கரிங் என்று சொன்னால், இது கப்பலுக்கு நாங்கள் வழங்குகிற எண்ணெய், விநியோகிக்கிற எண்ணெய். இது கப்பலில் இருக்கிற மெயின் இன்ஜின், ஜெனரேட்டர்ஸ், இதுகளுக்கு பங்கரிங், இது சம்பந்தமான எண்ணெய் விநியோகம் தான் இது. அப்பொழுது இங்கு கப்பலை கொண்டு வந்து காலி துறைமுகத்தில் 7 மாதம் எக்கச்சக்கமான நஷ்டம். போர்ட் சார்ஜஸில் இருந்து, க்ரூ சேலரியில் இருந்து, ப்ரொவிஷன் சாப்பாட்டு சாமான் சப்ளை பண்ணுறதுலேருந்து, ஸ்பேர் பார்ட்ஸ், மற்ற தேவையெல்லாம் எக்கச்சக்கம். இதனால் என்னுடைய நண்பர் கேப்டன் அர்கிரீஸ் என்று சொல்லி கிரீஸில், அவர் ரொம்ப நஷ்டப்பட்டார். இதால் நானும் நஷ்டப்பட்டேன். என்னென்னு சொன்னால், இதை நாங்கள் முற்றுமுழுதாக நம்பியிருந்தோம். இந்த எண்ணெய் விநியோகத்தை ஆரம்பித்து இதன் மூலம் நிறைய லாபத்தை ஈட்டி இலங்கை அரசாங்கத்தில் இருந்து இலங்கை மக்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்தோம். கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இப்போ 7 மாதம் போராடினேன். 7 மாதத்துக்கு மேலே போராட முடியல. ஸ்டோரேஜ் பிரச்சனை. முதற்கட்டமாக ஸ்டோரேஜ் லைசன்ஸ் கையில் இருக்கின்றது, வேலையும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஸ்டோரேஜ் தருவதற்கு மறுத்து விட்டார்கள். ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் தந்ததுக்கு பிற்பாடு தான் இலங்கை கொடிக்கு கப்பலை மாற்றுவதற்கு எல்லாம் ஆயத்தம் செய்திருந்தோம். நடக்கவில்லை. 7 மாதத்தின் பின் கப்பலை திருப்பி அனுப்பிவிட்டோம். நஷ்டம் தான், அங்கு நஷ்டம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. 2வது தடவை முதல் இங்கே விட்ட சின்ன பிள்ளைகள் இனி நடந்து விடக்கூடாது என்பதற்காக
தேவையான மினிஸ்ட்ரி தேவையான இடங்களில் எல்லாம் கலந்துரையாடல் செய்துவிட்டு செகண்ட் டைம் நாங்கள் கப்பலை கொண்டு வரோம். செகண்ட் டைம் கப்பலை எமிரேட்ஸ்லேருந்து கொண்டு வரும்போது $1.5 மில்லியன் எண்ணெயோடு கொண்டு வரோம். எம்ஜிஓ மெரைன் கேஸ் ஆயில் இங்கே கொழும்பு துறைமுகத்துக்கு இங்கே வரும்பொழுது அப்பொழுது கப்பல் துறை அமைச்சராக இருந்தவர் அர்ஜுனா ரணதுங்க அவர்கள், ஆயில் மினிஸ்டராக இருந்தவர் சந்திம வீரக்கொடி அவர்கள். அப்பொழுது கப்பலை கொண்டு வந்தபோது இங்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த கப்பலுக்கு கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு விதமான ஒரு அப்ரூவலும் ஒருத்தரும் தர்ற மாதிரி இல்லை. எல்லாரும் இல்லாத பொல்லாத பிள்ளை எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே என்பிபி நியூ நோர்த் பியரில் கப்பல் வந்திருந்தது. 6 மாதமாக தொடர்ந்து நாங்கள் போர்ட் சார்ஜ் கட்டுறதும் இனி எக்கச்சக்கமான செலவு கப்பலில் இருக்கிற ஆக்களில் இருந்து அவர்களுடைய சலரியிலிருந்து இப்படியே எல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது 2வது தடவையும் எங்களுக்கு விளங்கிவிட்டது. நிச்சயமாக ஓனர் ரொம்ப நொந்து போயிட்டார், நானும் ரொம்ப நொந்து போயிட்டேன். இனி இதை இலங்கையில் செய்வது இனி கடினமான விஷயம். இங்கே உள்ளவர்கள் வடிவாக செய்கிறார்களும் இல்லை, செய்ய விடுகிறார்களும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நான் 2வது தரம் கப்பலை அனுப்பிவிட்டு கொஞ்ச காலம் நான் இந்த கப்பலை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, கப்பலை பற்றி எந்த விதமான இந்த பங்கரிங் இந்த ஒயில் வியாபாரம் செய்வது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நான் கையை விட்டுட்டு இருந்தபோது 2020 அந்த பகுதியில் நினைக்கின்றேன் இலங்கையில் ஸ்ரீலங்கா ஷிப்பிங் கோஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவர்கள் என்னை அழைக்கிறார்கள் அங்கு வரும்படி. அங்கு போன போது வீரமான் என்ற ஒருவர் அங்கே இருந்தவர், அவர் சேர்மனாக இருந்தவர், அவர் இவர் ராஜபக்சேனுடைய குடும்பத்தில் ஒருவர் என்று நினைக்கின்றேன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இலங்கையில் 2 கப்பல்கள் இருக்கின்றது, 2 பல்க் கரியர். அதில் இந்த கோல் கொண்டு வரது எங்கே இருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இல்லை கோல் நிலக்கரி நிலக்கரி கொண்டு வரது சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு வந்து நுரச்சோலை புத்தளத்தில் இது பண்ணுவது. அவர்கள் 6 மாதம் கிரெடிட் பீரியட், அந்த கடன் தவணை 6 மாதம் கேட்கிறார்கள். அப்பொழுது நான் 3வது தடவை நடக்கிறது. மலேசியாவிலேருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தவர். அப்போ அந்த விடயங்கள் சரியாக பேசி கொண்டிருக்கும் போது அது சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் மைக்கேலரன்ஸின் ஷேர்ஸ் இருக்குது சிலோன் பெட்ரோலியம் கோஆப்ரேஷன். அப்போ வெளியில் உள்ள ஆக்களை உள்ளுக்க விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலேயே 3வது தடவையும் இது நிராகரிக்கப்படுகின்றது. 4வது தடவை நடந்த ஒரு சம்பவம் தான் இப்பொழுது பெரிதாக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது, சிங்கள தமிழ் ஊடகங்களில். என்னவென்று சொன்னால் கொட்டேனாவில் சென்ட் லூசியஸ் ஸ்ட்ரீட்டில் இந்த ஆஃபீஸ் இருக்கிற போது ஒருவர் எனக்கு அறிமுகமானவர் தேடி இப்படி சின்ன போர்ட் சர்வீஸ் செய்து சம்பாதிப்பதை விட உனக்கு பெரிய ஒரு வருமானத்தை நாட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம், உங்களோட லைசன்ஸை கொண்டு வந்து அவைகளோட சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லித்தான் என்ன கூட்டியாண்டு போயினும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது. இது எந்த வருடம் நடக்குது? இது நடக்கின்றது 2022 5ஆம் 6ஆம் மாத கால கோட்டாபே ராஜபக்சோட ஆட்சியில் இது நடக்குது. அப்போ அங்கே சென்ற போது அவர்கள் சொன்னார்கள் இது கோரல் எனர்ஜி டிஎம்சிசி என்ற ஒரு கம்பெனி தான் நாங்கள் இது பண்ண போகிறோம், அதனால் ஷேர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தரணும், டிரெக்டர்ஷிப் தர வேணும், உங்களை நாங்கள் சிஇஓவாக அப்பாயின்ட் பண்ணுறோம், வர்ற கப்பல் எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களை போர்ட் ஏஜென்சியாக அப்பாயின்ட் பண்ணுவோம், உங்களுடைய இந்த 15% உங்களுடைய லாபம் ஒவ்வொரு சிங்கள தமிழ் புது வருடத்துக்கும் உங்களுக்கு கமிஷன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் எக்ரிமெண்ட். அந்த எக்ரிமெண்ட் இருக்குது இந்த எக்ரிமெண்ட் ரைட். எல்லா ஆவணங்களும் உங்கள்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கின்றது. அப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்று சொன்னால் என்னை இந்த எக்ரிமெண்ட்டை கச்சா திட்ட பொழுது அதன் பின்பு அவர்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் மாற ஆரம்பித்து விட்டதுன்னு சொன்னால் அந்த நேரம் காஞ்சன விஜயசேகர தான் ஆயில் மினிஸ்டராக இருந்தவர், கப்பல் துறை அமைச்சராக நிமல் ஸ்ரீபாதிரி சில்வா அவர் தான் கப்பலுக்கும் விமான நிலையத்துக்கும் பொறுப்பாக இருந்தவர்.
அப்பொழுது நான் இதை அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது நான் சந்தேகம் வர வழிகிட்ட பின்பு நான் இந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபரை இந்த டிரெக்டர்ஷிப்பை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணேன். இவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். காரணம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல முறை பட்டாச்சு. இந்த முறை மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உன்னிப்பாக இருந்தேன். 7வது மாதம் இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணி நான் ஷேர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லை, டிரெக்டர்ஷிப்லேருந்து ரிசைன் பண்ணவும் இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் கப்பலை கொண்டு வந்து என்னையை கொடுத்துட்டாங்க. வேற ஜெட் ஃபியூல் A1 எந்த லைசன்ஸுகளை வந்து இந்த எண்ணெயை சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனை கொடுத்து. இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் பங்கரிங் லைசன்ஸ் சொன்னால் இது வந்து கப்பல் சம்பந்தமான எண்ணெய் தான் கொண்டு வரலாம். ஆனால் 2022ஆம் ஆண்டு கேபினெட் அப்ரூவல் ஒன்று கொடுக்குறாங்க. பங்கரிங் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இவர்கள் ஜெட் ஃபியூல் A1 இறக்குமதி செய்யலாம்ன்ற ஒரு புது கேபினெட் அப்ரூவல் ஒன்று கிடைக்குது. இந்த எக்ரிமெண்ட்டில் அது உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த அப்ரூவல் நம்பர் எல்லாம் இருக்குது இதில், கேபினெட் அப்ரூவல் நம்பர். அப்பொழுது இதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று எனக்கு ஒரு எதிர்ச்சியாக தான் தெரிய வருகிறது. பிறகு அவர்கள் இதை பற்றி கதைப்பதையே நிப்பாட்டி விட்டார்கள். நான் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்த போது இது சுப்ரீம் குளோபல் என்ற கம்பெனி சேர்மன் மணிவண்ணன் அவர்கள் தொலைபேசி அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்வதையே நிறுத்திவிட்டார். அவர் தமிழர், அவருடைய கையொப்பம் தான் இங்கே இருக்கு. அவருடைய கையொப்பம் தான் சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். ரைட், ஓகே. அப்பொழுது இதன் பின்பு அவருடைய செக்ரட்டரி நிமிஷா என்ற அவர் லோயர். அப்போ எப்பொழுது அவர் கோல் பண்ணாலும் இந்த குழுக்கள் வாங்கல் சம்பந்தமாக நான் வந்து இதில் எங்கே பிழை இருக்கின்றது என்பதை தேடுவதை விட்டுவிட்டு நான் என்னுடைய புது வியாபாரத்தை நடத்துவதற்கு எனக்கு வர வேண்டிய பணத்தை தான் முதல் எதிர்பார்த்தேன். அதன் பின்பு தேடிக்கொண்டு போகும்போது தான் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கின்றது, எவ்வளவு திருட்டுத்தனமான வேலை நடந்திருக்கின்றதுன்றது பின்பு தான் எனக்கு தெரிய வருகின்றது. இதில் ஃபர்ஸ்ட் 5 மில்லியன் அது 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 அந்த எக்ரிமெண்ட்டில் உள்ளபடி என்ன அது நடக்கவில்லை. அதில் என்ன 45 லட்ச ரூபா தர வேண்டி இருக்கின்றது. இந்த 15% கொமிஷன் படி பார்த்தா அது எத்தனையோ கோடிகள் வர வேண்டி இருக்கின்றது. அதை விடுத்து அந்த சொல்லப்பட்ட காலகட்டத்தில் ஒன்றும் நடக்கவில்லை. அதனால்தான் நானும் எல்லாத்தையும் தயங்கி செய்தேன். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் எங்களோட டிரெக்டர்ஷிப்பை விட்டு நாங்கள் 3 பேரும் ரிசைன் பண்ணினாங்க. அதற்கு முன்னாடி எங்களுக்கு தான் முழு உரிமையும் இருந்தது. இதில் போடப்பட்டிருக்க மிஸ்டர் காஷ்மீர் டு ரிசீவ் 15% ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் த கம்பெனி ஆன் அன் annual basis to be settled before 30th April. அப்படியும் இல்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அது பேருக்கு தான் இருந்துச்சு. சட்டப்படி இந்த கம்பெனி என்னுடைய பேரில் இருக்கும்போது இந்த கப்பல் துறைமுகத்துக்கு வந்தது சட்டவிரோதம். அதை சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு கொடுத்தது சட்டவிரோதம். சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு கொடுத்து ABCC ஃபீனிக்ஸ் ஷிப்பிங் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்குக்கு இந்த காசு வந்து போயிருக்கிறது ஜெனீவாவில் உள்ள ஸ்விஸ் அரப் பேங்குக்கு. யார் அந்த கணக்கு உரிமையாளர் யாருன்னு சொல்லக்கூடியதாக? அது கணக்கு உரிமையாளர் நான் உங்களுக்கு ஒரு ஆவணம் ஒன்று தந்திருந்தேன். நான் 2023ஆம் ஆண்டு மே மாதம், இதே மாதம் 8ஆம் தேதி நான் கையெழுத்திட்டு கொடுத்த ஒரு செக், இலங்கை துறைமுகத்துக்கு ஒரு டெண்டர் விஷயமாக எழுதி கொடுத்த 48 லட்சத்துக்கு 50,000 என்னமோ அந்த செக் எழுதி கொடுக்க, அந்த செக் வந்து ஹொனர்ட் பண்ணப்படுது பேங்கால். ஆனால் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், இது 2023 மே மாதம் 8ஆம் தேதி கொடுத்த செக் வந்து ஹொனர்ட் பண்ணப்படுது, பாஸ் ஆகுது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட இதிலிருந்து 9 மாதத்துக்கு முதல் பல $1 மில்லியன் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிருக்கு. எனக்கு தெரியாது. இது இலங்கை மத்திய வங்கி சம்மந்தப்பட்டிருக்குது, பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்டிருக்கு. $1 மில்லியன் சொல்லி, அதாவது அதிகாரிகள் இலங்கையில் உள்ள அம்மட்டு அதிகாரிகளும் சேர்ந்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில் இருந்த காஞ்சன விஜயசேகர சம்மந்தப்பட்டிருக்கிறார். போர்ட் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், அவர் கப்பல் வந்தது போனது தெரியுமோ தெரியாது, போர்ட் மினிஸ்டருக்கு நிமல் ஸ்ரீபாதரி சில்வாவுக்கு, அவர் தான் ஏர்போர்ட்டிலும் இருந்தவர். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு துபாயில் இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசி இதுக்கு என்டோஸ் பண்ணி கொடுத்துருக்கு இந்த இவேட ரிக்வெஸ்ட்டை.
அது எப்படி என்டோஸ் பண்ணி கொடுத்தான்னு தெரியாது. இந்த விடயங்கள் நடக்கும்போது இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த சிபிசியோட இந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ணும் பொழுது இந்த எக்ரிமெண்ட் வந்து இவர்கள் சைன் பண்ணும் பொழுது செக்ரட்டரி விட்ஸ் குளோபல் என்னுடைய செக்ரட்டரி அந்த நேரம் இவர்கள் போர்ட் ஆஃப் ரெசல்யூஷன் ஒன்று களவாக தயாரித்து, அதாவது நீதிக்கு விரோதமாக தயாரித்து அங்கே கொடுத்து தான் சைன் பண்ணியிருந்தார்கள். நான் சமீபத்தில் சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அதிபர் சேர்மனை சந்திக்க போன போது அந்த லீகல் ஆஃபீஸரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது 2 தடவை அவரை போய் சந்தித்தேன். லீகல் ஆஃபீஸரை என்னை சந்திக்க வரவே இல்லை. என்னை வந்து பார்ப்பதற்கு பயப்பட்டேன். தெரியுமா அவர் இந்த உவாஸ் முகமட் இந்த சேர்மன் சைன் பண்ணது இந்த உவாஸ் முகமட் என்பவர் அலி சப்ரியினுடைய பழைய நிதி அமைச்சர் அலி சப்ரியினுடைய சகோதரர். பிரபல பெயர்கள் எல்லாமே நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் அவர நீதியின்படி அவருக்கு நிதி தேவைப்பட்டிருக்கு. அதான் நிதியையும் அவர் வச்சிருந்திருக்கிறார். அதன்படி அவர்கிட்ட தம்பியை நான் செக் பண்ணி பார்த்தவர் அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டனே தவிர அவருக்கு ஒயிலை பற்றி ஒன்றும் தெரியாது. அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு இவே சொல்கிறதெல்லாம் அவன் செய்திருக்கிறான். இது அலி சப்ரி சொல்லி செய்தாரா, அல்லாட்டி கோட்டா ராஜபக்ச சொல்லி செய்தாரா, மஹிந்த ராஜபக்ச செய்தாரா, ஆறு செய்தார்கள், ஆரோ ஒரு பெரிய ஒரு கும்பல் ஒன்று இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. இப்போ திரு காஷ்மீர் அவர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பெயர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் பிரபலமாக இருந்த பெயர்கள், ஒவ்வொரு முக்கியமான அமைச்சு பதவிகளையும் வகித்த பெயர்கள், நீங்கள் உறுதியாகவும் பொறுப்புடனும் ஆதாரப்பூர்வமாகத்தான் இந்த பெயர்களை சொல்கின்றீர்களா? எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு தந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு சிஐடியில் உங்களை அழைச்சி ஒரு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரைட், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் நிறைய பேர்கள் சொல்கிறீங்க, முன்னாள் அமைச்சர்கள் பல பேருடைய பேர் இதில் இப்போ அம்பலமாகி இருக்கு. இப்போ இது சம்பந்தமாக இப்போ இந்த அரசாங்கம் தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஃபைலாக இப்போ இந்த ஃபைலும் ஒரு புதிய ஃபைலாக இருக்க போகுது. இது சம்பந்தமாக நாளைக்கு உங்களை குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அழைத்து உங்களோட வாக்குப்பதிவு செய்து கொண்டால் நீங்கள் வழங்க தயாரா? ஏற்கனவே எல்லா ஆவணங்களையும் கொடுத்திருக்கின்றேன். எல்லா ஆவணங்களையும் இலங்கை புலனாய்வு திணைக்களத்திடம் ஏற்கனவே வழங்கிவிட்டேன். இனி கொண்டே கொடுக்கறதுக்கு அவர்கள் கேட்டதையும் கொடுத்து அவர்கள் என்னென்ன எதிர்பார்த்தார்கள் என்னிடம் அம்மட்டையும் கொடுத்தார். நான் தேவைக்கு கூடுதலாக தான் கொண்டு போனேன். அவர் தேவையான டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை எனக்கு திருப்பி தந்தார்கள். அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் உண்மையை தான் சொல்லுகின்றேன். இதில் பொய் சொல்வதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆவணங்கள் வைத்துக் கொண்டு தான் நான் பேசுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த கட்டமாக நான் வருவோம். அடுத்தது என்ன நடந்துன்னு சொன்னால், இந்த 3வது பங்கரிங் லைசன்ஸ் அப்ரூவலுக்கு நான் போயிருக்க இங்கே பங்கரிங் லைசன்ஸ் ரினியூ பண்ணுறேன்னு சொன்னால் 4 அரசாங்க சம்பந்தமான ஆக்கள் இது சைன் பண்ணணும். ஒன்று போர்ட் சேர்மன், அதாவது துறைமுக அதிகார சபையில் இருக்கிற சேர்மன் சைன் பண்ண வேணும். 2வது சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனில் அவர்கள் அப்ரூவல் தர வேணும். 3வது மெரைன் என்வைரன்மெண்ட் பொல்யூஷன் அத்தாரிட்டி, அது எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக மறந்து போச்சு. 4வது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மர்ச்சன்ட் ஷிப்பிங். இல்லை இவங்க உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னல் கனெக்ஷன் இருக்குது. எனக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி 4 பேரில் 3 பேர் சைன் பண்ணுவாங்க, ஒருத்தன் சைன் பண்ண மாட்டான். அதில் வந்து நான் 3 பேர்கிட்ட சிக்னேச்சரை எடுத்துக்கொண்டு இவங்க சைன் பண்ணிடுவாங்க எண்ணத்தில் டிஜிஎம்எஸ்கிட்ட போனால் அவர் சைன் பண்ண அவர் அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவார்கள். கொட்டையனாவில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைச்சிலேருந்து வேணும்னு சொன்னேன். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பங்கரிங் ப்ரொசீஜர் வேணும்னு சொன்னாங்க. எந்த ஒரு லைசன்ஸுக்கும் யாருக்கும் கேட்கறது இல்லை. இது ஒரு தமிழன்ன்றபடியாக என்னோட கேட்கணும், என்ன இல்லாமல் பண்ணணுமென்று ஒரு முடிவே எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தான் நானும் இதை விடுறதா இல்லை. இது எங்கே போகுதோ போச்சிடும். அந்த நேரம் மணிவண்ணன் அவரோட இந்த சோகான் கோர இவர் சொல்வார்கள், ரணில் வந்தாலும் அவங்களை கொண்டு தான், கோட்டா வந்தாலும் ஒன்று தான், ராஜபக்ச வந்தாலும் ஒன்று தான். ஆனால் அப்படியே சொல்கிறார்கள், அவர் அப்படின்னு சொல்கிறார். ரணில், கோட்டாபே, ராஜபக்ச யார் 3 பேரில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்று தான். நினைத்ததை செய்து கொள்ளலாம், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் அந்த நேரம் இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் என்ன ஏமாற்றுவதால் அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒருவர் இங்கு வரப்போகின்றார், இந்த நாட்டை ஆளப்போகின்றார் என்றது அவர்களுக்கு தெரியாது. இப்போ அவர்கள் இதை பார்த்து யோசிப்பதற்கும் பின்னோக்கி போவதற்கும் காரணம் இதுதான். அனுரகுமார திசாநாயகா இருக்கிறதால தான் நாங்களும் இதை கதைக்கக்கூடியதாக இருக்கு. இல்லை என்ன இதுவரை காலம் நீங்கள் அமைதி காத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அது காரணம் நாங்கள் அனுரகுமார திசாநாயகன் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நாங்களும் மகா பாடுபட்டோம். நாங்கள் மட்டுமில்லை, எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாரும் இந்த அரசாங்கம் இருந்தால் இனிமேல் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போக வேணுமென்றதான்
பிரச்சனையாக இருந்ததை தவிர இந்த நாட்டிலிருந்து வாழ இயலாது, வியாபாரம் செய்ய இயலாது. அவர்கள் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்துங்க, அல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் செய்யுங்க. அதை விட்டு இந்த ஆயில் கப்பல் இப்படி எல்லாம் நீங்கள் வடக்கிலிருந்து வந்தார்கள் நீங்கள் செய்யறதுக்கு மறைமுகமான பெரிய எதிர்ப்பு. இந்த ரஜினி படம் சிவாஜி படத்தில் போல தான் அவர் கேம்பஸ் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தான் இங்கே உங்களுக்கு நடந்திருக்கு. அப்படியே நடந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு இது அப்போ நானும் பொறுத்து பார்த்தேன்னதும் கடைசியில் எனக்கு முடியவில்லை. இந்த அரசாங்கம் வந்தவுடனே நான் எனக்கு செய்ய வேண்டிய கொடுக்கல் வாங்கல் பணத்தை நான் கொஞ்சம் முதல் கேட்டதை விட கொஞ்சம் அதிகமாக வார்த்தைகள் பாவிக்க வலிக்கிட்டேன். நம்ம இவ்வளவு காலமாகுது ஒடிட் முடியவில்லைன்னு சொன்னேன். 2022ஆம் ஆண்டு நான் வந்து மணிவண்ணன் செக்ரட்டரிட்ட கேட்குறேன். சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 33rd ஃப்ளோரில். அப்போ இன்னமும் அந்த நிறுவனம் அங்கே இருக்கிறது. அப்போ நான் கேட்குறேன், என்னுடைய பண பரிமாற்றம் நவம்பர் மாதம் தாரதுன்னு சொன்னாங்க. 2024 கடந்த வருடம் நவம்பர் மாதம் என்னிடம் அவர்களோட பரிமாறிக்கொண்ட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்கின்றது. கேட்டால் நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ காலமாக ஓடிட் முடியவில்லை என்று சொன்னார்கள். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வந்த கப்பலுக்கும் 2024ஆம் ஆண்டு நவம்பர் வரைக்கும் ஓடிட் செய்யாத அளவுக்கு உலகத்தில் அப்படி ஒரு ஓடிட் வந்து யாரும் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ இந்த தனியார் நிறுவனம் சம்பந்தமாக நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்த விடயங்கள் நீங்கள் பட்ட நஷ்டஈடுகள் சம்பந்தமாக சிஐடியில் முறைப்பாடு பண்ணி இப்போ இந்த தனியார் நிறுவனம் சம்பந்தமாகவும் இந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கீங்களா? எல்லாம் முழுப்படியே. அதாவது இதில் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் முழு இப்போ விசாரணை கட்டங்கள் என்ன மாதிரி இருக்கு, அதை ஏதாவது தேடி பார்த்தீங்களா? இல்லை, என்ன என்று சொன்னால் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரிகிறது. ஆனால் சிஐடி என்ன செய்கிறார்கள் என்றதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டார்கள். விசாரணை முடிந்ததும் சொல்வார்கள் விசாரணை முடிந்து விட்டதுண்டு. ஆனால் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவை இந்த அரசாங்கம் தீவிரமாக இதை பரிசோதித்து என்ன நடந்திருக்கின்றதை முழுமையாக தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு நல்ல முடிவு தருவார்கள். இப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர்கள் முக்கியமாக இப்போ துறைமுக அதிகார சபை நிறுவனங்களாக இருக்கலாம், அவங்கள போய்ட்டு சந்திச்சிங்களா? இது பற்றி அவங்களோட பேசியிருக்கீங்களா? இதை பற்றி அவர்களுடன் பேசவில்லை. ஒரு 6350 கப்பலை நிர்வகிக்கிற ஒரு கம்பெனி மூலம் இலங்கை ஃப்ளாக் இலங்கை கொடியை பிரசித்தப்படுத்துவதற்கும் இதன் மூலம் இலங்கையில் இருந்து கப்பல் தொழில் செய்பவர்களை கப்பலுக்கு அனுப்புவதற்கும் மற்றது இந்த இலங்கை கொடி மூலம் ஒரு போதிய அளவு $, வருமானத்தை இலங்கைக்கு ஈட்டுவதற்கும் இதை பற்றி துறைமுக அதிகாரி சபையில் இருக்கிற டிப்யூட்டி மினிஸ்டர் மிஸ்டர் கொடித்துவக் அவருடன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முதல் நான் சந்தித்து பேசினேன். நீங்கள் ஒரு முதலீடு செய்து இந்த வேலையை செய்ய நான் முதலீடு செய்யவில்லை. இது வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு கப்பல் சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு கிரீஸில் இருக்கிற கம்பெனிக்கும் 2 பேருக்கும் இடப்பட்ட விஷயம். இதுக்கும் நீங்கள் தான் ஏற்பாடு செய்து கொடுப்பது மட்டும் அந்த ஆவணங்களையும் உங்களுக்கு நான் இதில் தந்திருக்கின்றேன். இலங்கைக்கு ஒரு புதிய திட்டம், அதாவது இலங்கையை முன்னேற்றுவதற்கான திட்டம் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த விடயங்கள் எல்லா விடயங்களும் நானும் ஒரு உதாரணத்துக்கு இந்த நல்லாட்சி என்று சொல்கிறீங்கன்னா நல்லாட்சின்னு சொல்லிக்க கோபம் வருது, குழந்தைக்காரங்க. காரணம் எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எத்தனையோ மில்லியன் கணக்கு ரூபாய்களை நான் இழந்து சொந்த வீட்டை விற்று வாகனங்களை விற்று எல்லாத்தையும் இது பண்ணி நான் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது கடைசியில் எனக்கு முடியவில்லை. நான் வந்து 2015-16களில் அந்த கடிதம் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் அந்த கடிதத்தை நான் அனுப்புகிறேன். அப்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மைத்ரிபால சிறிசேன 2 பேரும் கடிதம் 2 பேர்கிட்ட இருந்து அவர்களுக்கு அனுப்பின கடிதம், அவர்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணின அந்த ரிசிப்ட் எல்லாம் இந்த ஃபைலில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது எந்த விதமான பதில் கிடைத்ததா? கிடைக்கவே இல்லை, இதுவரை கிடைக்கவே. அப்பொழுது என்னத்தை வைத்துக்கொண்டு இந்த நல்லாட்சி என்று சொல்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு அதன் அர்த்தமே விளங்க. அதில் மேமாற்றப்பட்டு இருக்கு, எல்லா பக்கத்திலும் மேமாற்றம் தான் பட்டது. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி என்னுடைய முறைப்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றேன். 3 தடவை என்னை சிஐடிக்கு அழைத்தார்கள். நான் தேவையான விவரங்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இதற்கு மேல் என்ன நடக்கப் போகுது என்றதுக்கு எந்த விதமான ஒரு
ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்றதை என்ன சரியாக சொல்ல இப்போ உங்களோட ஃபைனல் கோரிக்கை இப்போ இந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் இருக்காங்க, சிஐடி இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து முறைப்பாடு பண்ணியிருக்கீங்க, விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இறுதியாக இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு நாங்கள் நேரம் சரி, இறுதியான கோரிக்கை என்னது? இந்த அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நீதி என்ன? இறுதியாக நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால் ஒரு நியாயம். அதாவது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் சௌரர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அவரை மிகவும் நம்பிக்கையுடன் ஆட்சி கொண்டு வந்தோம், இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். கோரிக்கை வைக்கப்படுகின்றது வெளிநாட்டில் இருக்கின்ற டயஸ்போரா புலன்பெயர்ந்த மக்கள் வந்து இங்கே முதலீட்டாளர்களை எதிர்பார்க்கின்றோம் என்று. இங்கே முதலீடு செய்த என்னை முதல் காப்பாற்றுங்கள், என்ன முதல்ல காப்பாற்றுங்கள். முதலீடு சம்பந்தமாக நான் பலருடன் கதைக்கும் போது என்னை அவர்கள் கேட்கும் கேள்வி, உம்முடைய வழக்கு முடிந்து விட்டதா என்று கேட்டால் அது என்ன முடியவில்லை. இதுக்கு நிச்சயமாக நான் பல இன்வெஸ்டர்மாரை கொண்டு வரது, ஒரு முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வரது, அவர்கள் வந்து இங்கே முதலீடு செய்வது, ஒரு விஷயத்தை பற்றி கதைப்பது என்று சொன்னால் என்னை ஒரு உதாரணத்தை சொல்வார்கள், நெருப்பில் இருக்கும் மற்றவரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாமல் பாதுகாப்பான இடத்துல நிற்கணும். நாமளே நெருப்பு நின்று கொண்டு அடுத்த அகலை பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு முடியும், ஏராளமான முதலீட்டாளர்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். நான் அவர்களுக்கு ஒரு உதாரணம் காட்ட வேண்டும். இங்கே பாருங்கள், கடந்த அரசாங்கத்தில் இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட நான் இப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்திருக்கின்றேன். இந்த ஊழல் இல்லாத அரசாங்கம், கிளீன் ஸ்ரீலங்கா, சுத்தமான இலங்கை வந்து இப்பொழுது இருக்கின்றது, பயப்படாமல் வாருங்கள் என்று நான் சொல்லுவதற்கு இவர்கள் ஒரு உதாரணமாக இதை செய்தார். அப்படியான உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றீர்கள். இந்த கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு சில நீங்கள் பெயர் குறிப்பிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளால் நீங்கள் ஒரு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த மொத்த அமௌண்ட்டும் இந்த பணத்தொகையும் யாருடைய பாக்கெட்டுக்கு போயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து ஜெனீவாவில் உள்ள சுவிட்சர்லாந்து அரப் சுவிஸ் பேங்குக்கு போயிருக்கு. இதை வந்து சென்ட்ரல் பேங்க்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் சேர்ந்து தான் இதை பார்க்கணும். இது எங்கே போயிருக்கு? இப்போ அந்த அரபில் இருக்க அந்த அக்கௌண்ட் அதை பற்றி தேடி பார்த்தீங்களா? அது யாருடையது? இதில் திட்டவட்டமாக போட்டிருக்குது. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து குளோபல் எனர்ஜி இந்த போட்டிருக்குது, கோரல் எனர்ஜி டிஎம்சிசி அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டு அரப் பேங்க் சுவிட்சர்லாந்து லிமிடெட் இதில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. அமௌண்ட் இந்த போட்டிருக்கு 10 மில்லியன் 1,04,841.92 டாலர்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் டாலர்ஸ். இதுதான் இப்போது இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விடயம். நாங்கள் எப்பொழுது இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் இந்த மாதிரியான விடயங்கள் வெளிவராத உண்மைகளை வெளிக்கொண்டு வர நாம் இன்னும் தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசியருடன் நான் டெயில் சர்மன்சன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.